ஹalleluya. சத்தமா ஹalleluya. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க டைம் ஆயிட்டே இருக்கு, இது வேற லாஸ்ட், சீக்கிரம் முடிக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். உயவன் நீர் களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. உயவன் நீர் களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்தும். குயவன் நீர் களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர் களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. சூத்திரம் இசப்பா. இசப்பா, இந்த கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்காக கோடான கோடி நன்றி அப்பா. இசப்பா, நான் அல்ல அப்பா, நீங்களே வெளிப்பட வேண்டும் அப்பா. நான் சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும் அப்பா. இசப்பா, நான் வெறும் குப்பையுமான பிள்ளை அப்பா. என் தேவன் நீங்க என் வாயிலிருந்து புறப்படுங்கப்பா. இசப்பா, ஞானமற்றவள் இசப்பா, நீங்க என்னோட இந்த ஞானமானாய் பேச கிருபை தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் கூட, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. யாராவது ஒருவர் வாசிப்போமா? லூக்கா 23:46. ஆமென். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த நேரத்துல ஏசப்பா வந்து லாஸ்டா அந்த 7 வேர்ட்ஸ் சொல்லி முடிந்தது. அதுக்கப்புறம் பிதாவே உம்முடைய கைகளில். நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்மளை சோதித்து பார்ப்போமா? நம்மளோட ஆவி யாருக்கு கையில நம்ம கொடுத்துருக்கோம்? பிதாவோட கையில இருக்கா, இல்லை இந்த உலகப்பரமான மனிதர்கள் கையில இருக்கான்னு பார்ப்போமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படுத்திருக்கும் போதே என்னோட ஆவியை எடுத்துக்கணும். இல்லைன்னா சில பேருக்கு ஒரு ஆசை உண்டு, நான் வந்து இஸ்ரவேல் போய் இஸ்ரவேலை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னோட ஆவி எடுத்துக்கணும். இல்லைன்னா நான் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு என்னோட டிகிரியை பார்த்துட்டு என்னோட ஆவி எடுத்துருக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நம்மளோட ஆவி பிதாவுடைய கையில் போகணும், நம்ம ஆசைப்படணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக, எனக்கு நெய்யூர் ஹாஸ்பிட்டலில் போஸ்டிங் போட்டிருந்து 3 days வந்து ஐசியூ டியூட்டி போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு பாட்டி, அவங்களுக்கு வந்து முடியாது. அவங்க டாக்டர் சொல்லியாச்சு, இனி நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு ராத்திரி இல்லை மற்ற நாள் மார்னிங் அவங்க ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளோதான், இறந்துருவாங்க. அப்போ நான் வந்து ஃபஸ்ட் டே டியூட்டி எனக்கு அங்கே. நான் போய் நின்று, அந்த பாட்டி நல்லா பேசுனாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா நான் வந்து இறந்துருவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்க ஆனாலும் அந்த நேரத்துலையும் ஃபுல்லாக பைபிள் தான். ஐசியூவில் எதுவுமே கையில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாட்டி யாருக்கும் தெரியாமல் பில்லோவுக்கு அடியில் பைபிளை வச்சு வந்து படிச்சுட்டே இருந்தாங்க. இப்போல்லாம் டைம் கிடைக்குதோ மார்னிங் 8 o'clock எழும்புவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம தான் தலைவாரி சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்து அவங்க நேப்கின் எல்லாம் மாற்றி அப்படி எல்லாம் பண்ணணும்.
இப்போ எனக்கு கொடுத்த பேஷண்ட் வந்து அந்த பாட்டி தான். இப்போ நான் வந்து அவங்களோட எல்லாம் டெய்லி ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பாட்டி பைபிள் எடுத்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, மக்களே யார்ட்டையும் சொல்லாத, நான் பைபிள் ரீட் பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், நீங்கள் ரீட் பண்ணுங்க, இதில் யார் உங்களை என்ன சொல்ல போகிறா? இல்லை, ஐசியூவில் உள்ள எந்த திங்ஸும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படியா? இல்லை பாட்டி, நீங்கள் ரீட் பண்ணுங்க. அப்பவும் அந்த பாட்டி எனக்கிட்ட இருந்து சொல்லி தந்த ஒரு வார்த்தை. அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீ கிறிஸ்டினா பிள்ளை? ஆமாம் பாட்டி, நான் கிறிஸ்டின் அப்படி. அவங்க வந்து இந்து, ஆனால் ஹிந்துவில் இருந்து ஆர்சியாக மாறினவங்க. அவங்க ஃபேமிலியில் யாருமே ரசிக்கப்படலை. அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே இன்னும் ஜீசஸ்னால் பிடிக்கவே செய்யாது. அப்படி ஒரு ஃபேமிலி. அந்த பாட்டியை எதுக்கு ஐசியூவில் வச்சுருக்காங்கன்னா, லாஸ்ட்டாக சொத்தில் சைன் வாங்குறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்னோட சொத்துக்காக என்ன வச்சுருக்காங்க பார்த்துக்க. ஆனால் எனக்கு ஆசை, நான் இறந்துருவேன்னு தெரியும், ஆனால் கடவுள்கிட்ட நான் போகணும். அவரை இதுவரை நான் முகமுகமாக பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால நான் இன்னும் என்னோட உயிரை, லாஸ்ட் உயிரை பிடிச்சிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பாட்டிக்கு என்ன ஆசைன்னா, லாஸ்ட் வரை படித்து முடிச்சுட்டு தான் உயிரை விடணும் அப்படின்ட்டு. அவங்க லாஸ்ட் வரை வந்துட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் சம்திங் அந்த லாஸ்ட் எட்ஜில். இப்போ நான் ஃபஸ்ட்டே போனேன், பாட்டி நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் பாட்டிக்கு வந்து மோஷன்லாம் ஒழுங்காக போகலை, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பக்கத்தில் எமர்ஜென்சி ஆர்டிகல்ஸ் எல்லாமே, ஆம்பு பேக் அது இது எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. எப்போ போவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வெளியில் விசிட்டர்ஸும் என்னென்னா பைஸ்டாண்டர்ஸ்லாம் பத்திரத்தில் சைன் போடுறதுக்கும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அந்த மாதிரி. ஆனாலும் அந்த இதுலேயும் அந்த பாட்டி அவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோன்னு தெரியல. நம்மளுக்கு எல்லாம் ஏம் என்னன்னா, நம்ம யாருக்காகவும் இறந்தெல்லாம் போகக்கூடாது. நம்ம படுத்திருக்கும் போதே அப்படி ஜாலியாக மேலே போயிடணும். அப்படி இல்லை. பிதாவின் இடத்துல நம்ம ஒப்படைச்சு போன அந்த ஒரு தாகம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி அந்த பாட்டி 3வது நாள் அந்த பாட்டி சொன்ன மாதிரி பைபிள் வாசித்து அடுத்த நாள் அந்த பாட்டி இறந்தாங்க. பத்திரத்தில் சைனும் கிடைக்கல. எல்லாரும் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஆனால் அந்த பாட்டி நல்லா வெற்றியோடு மேலே போனாங்க. நான் அடுத்த நாள் போய் பார்த்தேன். கஷ்டமாக இருந்து, ஆனாலும் சந்தோஷமாக இருந்து, ஒரு ஆத்மா பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு. அந்த மாதிரி நம்மளும் நல்லா விசுவாசத்தோடு இருக்கணும். யோவான் 10:15, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பிதாவுக்கு ஏற்கனவே தெரியும் ஏசப்பாக்கு நம்மளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி தான் நம்மளை இப்படி கொலை பண்ணி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அப்படி தான் நம்மளை சிலுவையில் அறைவாங்கன்னு ஏற்கனவே ஜீசஸ்க்கு எல்லாமே வெளிப்பாடாக தெரியும். ஆனாலும் அவர் வந்து எங்கேயும் ஓடி போகல. அதே இடத்துல இருந்து பிதாவுடைய சித்தம் நிறைவேறணும்னு எல்லாமே அறியப்பட்டிருந்தும் எதுக்காக இருந்தாருன்னா, ஆடுகளுக்காக, நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுக்கணும். அவங்க எல்லாரும் நம்ம நிறைய பாவம் பண்ணியிருப்போம். நம்ம இன்னைக்கு பாவம் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் போய் ப்ரேயர் பண்ணிட்டு திரும்ப அகெயின் ரொட்டீன் அதே பாவத்தை செய்வோம். ஆனால் அந்த எல்லா பாவத்துக்காகவும் ஏசப்பா நம்மளுக்காக, நம்ம ஆடுகளுக்காக நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாரு. யோவான் 10:17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு ஆள் சொல்லுவாங்க, நாளை காலையில் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 கேட்பேன், எனக்கு தாங்க, ஃபீஸ் கட்டணும் அப்படி. உடனே இன்னைக்கு ஈவினிங்கே அவங்கள பார்த்தா ஆள் இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க நம்மள்ட்ட, இல்லை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரலாம், ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு. அப்போ நம்ம ரொம்ப நம்பிக்கையாக அவங்கள நம்பி இருந்திருப்போம். சரி, அப்போ அவங்க மேலே நம்ம அப்போ ஒரு அன்பில் இருந்திருப்போம், நம்மளுக்கு செய்கிறாங்க அப்படி. ஆனால் அடுத்த நாள் அந்த இடத்துல அவங்களுக்கு காணவே செய்யாது. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வேலை வச்சு நம்ம அன்பு நம்மளுக்கு குறைஞ்சு போயிடும். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை. அவர் சொல்லியிருக்கார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி. அவருக்கு தெரியும் இன்னைக்கு ரெஸ்ட் இன் பீஸ். ஆனால் அகெயின் அவர் வந்து திரும்ப ரீயூனியன் ஆவார்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால என் ஜீவனை அடையும்படிக்கு அடையும்படி அவர்களுக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். அதனால பிதா என்கிட்ட அன்பாக இருப்பார் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து அதை ஒரு ஸ்ட்ரகிளாக நினைக்கல. இது என்ன மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்காரு அப்படி இல்லை. அவரு தெரியும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ நம்மளும் அப்படி கடவுள் என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன சோதனை தந்தாலும் அதை ஒரு ஹாப்பினஸ்ஸாக எடுத்துட்டு ஏசப்பாட்ட அன்பாக போகணும். கடவுளை போய் நின்று நம்ம குற்றம் சுமத்துறதுல பிரயோஜனமே இல்லை. நிறைய ஸ்ட்ரகிள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும்.
ஆனாலும் நம்ம அதை ஈஸி வேயா எடுத்தோம்னா ஈஸி வேயா இருக்கும். யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். ஆம், ஏசப்பா வந்து உயிரை விடும் போது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி ஜீசஸ்ட இருந்து அவரோட அந்த உயிரை எடுக்கல. ஏசப்பாக்கு தெரியும், நானே அதை கொடுக்கிறேன். அவரா வாண்டடா, அப்படின்னா வாலண்டியரா கொடுத்தது. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா உங்க ஜீவனை தரணும் அப்படி இல்லை. அவருக்கு தெரியும், ஆனா அவங்க வாண்டடா கொடுத்தது. அதே மாதிரி எனக்கு அதை அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. பிதா வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னார், நான் உன்கிட்ட என் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்பவும் உன்னிடம் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த மாதிரி நம்மள்ட்ட ஏசப்பா சொன்னா நம்ம ஒத்துப்போமா? ஜீசஸ் சொல்றாங்க, இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஈவினிங் உன்னோட உயிரை நான் எடுப்பேன், எடுத்துட்டு 2 days ஆஃப்டர் நான் அதை திரும்ப உன்கிட்ட தருவேன் அப்படின்னா, இல்லை இல்லை ஏசப்பா, எனக்கு வந்து வெளியில போகணும், எனக்கு அங்கே ஒர்க் இருக்கு, இங்கே ஒர்க் இருக்கு, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நான் பெண்டிங்ல நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு நம்ம அதை ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்போம், அசைட்டு பண்ணணும். ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை, அதை அக்செப்ட் பண்ணாங்க. பிதாவுக்கு கொடுக்கவும் உரிமை இருக்கு, அதை எடுத்துக்கொள்ளவும் உரிமை இருக்கு. நம்ம கிட்ட ஒரு கஷ்டத்தை அவங்க கொடுக்குறாங்கன்னா அதில் 1000 பதில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல, நம்ம ஒரு ஒரு எங்கள் காலேஜில் இப்போ டூர் போட்டிருந்தாங்க, ஏப்ரல் போனோம் அப்படின்னு ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படி இப்படி வீட்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி அப்படி இப்படி இருந்தாங்க. லாஸ்ட்டில் அது என்ன ஆச்சுன்னா டூர் கேன்சல் ஆகி ஜூன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே டிப்ரெஷன் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ இதாக இருந்திருப்பாங்க, ஆனால் ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ அதில் என்னன்னா அந்த ஏஜென்ட் சொன்னாங்க, அங்கே எங்கேயுமே ரூம் இல்லை, உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் இல்லை. அப்போ அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால அது ஜஸ்ட்டு நம்மளுக்கு கட் ஷார்ட் ஆச்சு. ஸோ அப்படி நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு லைஃப்பை கேரி ஆன் பண்ணணும். இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அதான் ஏசப்பா கொடுத்த கட்டளையை அவர் யார்கிட்ட எடுத்துட்டாருன்னா பிதாவின் இடத்தில், மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் சொல்லுவாங்க, நீ இதை செஞ்சா அது உனக்கு கிடைக்கும், நீ அதை பண்ணா இது உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, நம்ம பிதாவினுடைய கட்டளையின்படி நம்ம இருந்தோம்னா நம்ம நம்ம யோசிக்கிறதுக்கும் அதுக்கு டபுள் ட்ரிபிளா அதோட கிரேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, உங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆனால் இன்னும் அதில் வந்து நம்மளுக்கு அதில் ஒரு பெரிய இது கண்டிப்பாக ஏசப்பா தருவாங்க. மத்தேயு 16:25. என் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் என் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை கண்டடைவான். அப்படின்னா இப்போ அங்கிள் ஒரு டேவிட் லிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு மிஷினரி பற்றி சொன்னாங்க. அது உண்மையாகவே சூப்பரான மிஷினரி. அவங்க வந்து இங்கிலாண்டில் உள்ளவங்க. அவங்க ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காட்டுக்கு அங்கே உள்ளே போகவே முடியாது, பட் இருந்தாலும் அங்கே போய் நான் சுவிசேஷம் பண்ணேன் அப்படின்னு போனாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து இங்கிலாண்டில் தான். அவங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, டேவிட் லிங்ஸ்டன்ட்ட, இல்லை நீ போகாத, நான் இங்கே பாரு, நீ நீ அங்கே போயிருந்து நல்லா கஷ்டப்பட்டு அங்கேயே நீ இறந்து போவ, உனக்கு என்ன ஏசப்பா ஏசப்பான்னு அப்படின்னு அவங்கள சொல்லி, இவர் ஃப்ரெண்டு சொன்னார், இங்கிலாண்டில் நான் இருந்து பெரிய ஆளாவேன், என்னை எல்லாரும் பார்த்து வணங்குவாங்க அப்படி இப்படின்னு இவர் பெருமையாக சொன்னார். ஆனால் இவர் வந்து அதெல்லாம் காதில் எடுக்காமல், இல்லை நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் அப்படின்ட்டு போனாங்க. போய் அங்கே அறியாத இடம், பார்க்காத மனிதர்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க அன்பு, அவங்க இருதயத்துலேருந்து அவங்க கொடுத்த அன்பு, கடவுள் இருக்காரு, நல்லா பைபிள் வாசிங்க, ஒர்ஷிப் பண்ணி அவங்கள ஒரு நம்மளோட சைட்டில் எடுத்துகிட்டு வர வச்சு அவர் வந்து இறந்தார். கடைசியில் இறந்த போது அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் இவரை ரொம்ப நேசித்தாங்க. அந்த ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்க அவங்க சொன்னாங்களாம், இங்கிலாந்துலேருந்து இவங்க இறந்த உடனே அங்கே உள்ளவங்க எல்லாம் வந்தாங்க, வந்து இவங்களோட உடம்பை வந்து அங்கே தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு போகிறதுக்காக வந்தாங்க. ஆனால் இங்கே யாருமே ஒத்துக்கலை, இல்லை அவங்க வந்து இங்கே தான், நீங்கள் வந்து அவங்கள இங்கே தான் புதைக்கணும், நாங்கள் இங்கிலாந்துக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை அவர் வந்து அவரோட இருதயத்திலிருந்து பிதாவை பற்றி சொன்னார், அதனால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அவரோட இருதயத்தை மட்டும் எங்களுக்கு தாங்க, அவரோட உடம்பை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படி. அதே மாதிரி அவரோட இருதயம் வந்து ஆஃப்ரிக்கன் கண்டத்தில் அங்கே அந்த ஃபாரஸ்ட்டில் தான் புதைச்சாங்க. அவங்க உடம்பை எடுத்துகிட்டு போகும்போது அப்படி ஒரு லட்சக்கணக்கான மக்கள், அப்படின்னா ஒரு விஐபி இறந்தா கூட அவ்வளோ பேர் வருவாங்களான்னு தெரியாது, ஆனால் இவர் இறந்ததுக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க, வந்து அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு
அப்படி அந்த ஒரு மாதிரி நீ வந்து கடவுளுக்காக இப்படிலாம் இருக்காது அப்படி சொன்ன ஃப்ரெண்டு வந்து அவர் சொன்னார். அவர் வந்து அழுறாரு. என் நண்பனை பாருங்க, இவன் தான் என் நண்பன். ஆம், எத்தனையோ நான் எவ்வளவோ அவனை தூஷிச்சேன், ஆனாலும் இவனோட இவனோட சாவுக்கா இத்தனை பேர் கோடி மக்கள் வந்தாங்க அப்படி. அப்படின்னா ஆம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நம்ம வந்து நான் என்னோட என்னோட உயிரை யாருக்காகவும் ஜீசஸ்க்காகலாம் கொடுக்கவே மாட்டேன். அவர் யார் எனக்கு, அவரை நான் கண்ணால பார்க்கல அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்துல இன்னொரு கஷ்டப்பட்டதே தான் இருப்போம். ஆனா என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்படின்னா நம்ம ஜீசஸுக்காக எப்போ நம்ம ஜீவனை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு உற்சாக மனதா இருக்கோமோ அதோட கிரேஸை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். உலக மக்களுக்காக இல்லை, நம்ம கடவுளுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கண்டிப்பாக அதில் ஒரு கிரேஸ் உண்டு. அடுத்தபடியாக 1 யோவான் 3:16 அவன் தம்மு அவன் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆமா, அவர் வந்து ஜீசஸ் வந்து நான் அவரோட யாராவது நம்மளுக்காக அவங்க ஜீவனை தருவாங்களா? இப்போ நான் என்னோட சிபிலிங்காக இருக்கட்டும், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே எனக்காக வந்து அவங்களோட உயிரை தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜீசஸ் நம்மளுக்காக நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவருடைய உயிரை தந்தார். அதில் என்ன இருக்குன்னா, நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு கடன் இருக்கு இந்த உலகத்துல. நம்ம சகோதரர்கள், நம்ம சிப்லிங்ஸ் எத்தனையோ பேர் நம்ம சண்டை போட்டிருப்போம், பேசாம இருப்போம். அவனா எனக்கு பிடிக்காது, அவளா எனக்கு பிடிக்காது, என் கூட பிறந்தவனே இல்லை, அப்படி இப்படின்னு சண்டை போட்டு பிரிஞ்சு போன நிறைய உறவுகள் உண்டு. ஆனா அப்படி இல்லை, நம்மளுக்கு ஒரு கடன் இருக்கு. நம்மளுடைய சகோதரர்களுக்காக நம்ம ஜீவனை கொடுக்கணும். அப்படின்னா ஒரு ஒரு 3 months, ஆமாம், போன வருஷம் வில்லியம் ஹாஸ்பிட்டல் போஸ்டிங் போயிருந்தோம். அப்போ மார்த்தாண்டத்தில் அங்கே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டெங்கு. அப்போ அவங்க வந்து பிளட்டு நல்லா பிளட் இல்லை, ஃபுல்லாகவே இல்லை. அப்படின்னா பிளட் பேங்க்லேயும் போய் எடுக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அவங்கள்ட்ட கேஷ் இல்லை. ஆனால் அவங்க சகோதரருக்கு அதே பிளட்டு தான், அவங்களோட சிப்லிங்ஸுக்கு அதே பிளட்டு தான். ஆனால் அவர் கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. அவர் சொல்லார், அவன் என்கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா கடன் வாங்கினான், அவன் என்கிட்ட தரல, அப்போ நான் எப்படி அவனுக்கு ரத்தம் தரணும் அப்படி. எங்களுக்கெல்லாம் நல்லா ஷாக் ஆகிடுச்சு. அவரும் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கார், இல்லை இன்னைக்கு ஈவினிங் போனாலும் போயிடுவார். அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கார். அவர் ரத்தம் தர மாட்டேன், நான் இதுக்கு பிளட் டொனேட் பண்ணணும், அவருக்கு நீங்கள் வேற எங்கேயாவது வெளியில் போய் பாருங்கள், என்னாலலாம் ஒன்றும் தர முடியாது அப்படி. ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் இருந்த இன்னொரு இவங்க கிறிஸ்டின்ஸாக, இது புறஜாதியில் உள்ள ஒரு ஆண்டி, அவங்க வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே அவங்களுக்கு பிரச்சனை தான், ஆனாலும் அவங்களோட பிளட்டை இந்த அங்கிளுக்கு வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப மிராக்கிளாக இருந்து, நாங்கள் நினச்சே பார்க்கல. அந்த அங்கிள் அதில் தலை குனிஞ்சு நின்னார். அப்புறம் அவர் ஃபீல் பண்ணார், ஐயோ நான் வந்து சுயமாக இருந்துட்டேன், ஷெல்ஃபிஷாக இருந்துட்டேன் அப்படி. நம்ம அப்படி இல்லை, நம்ம சகோதரருக்காக நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அவங்க என்னதான் நம்மளை குற்றவாளியாக நின்னாலும், நம்ம கூட சண்டை போட்டாலும், நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவும் இல்லைன்னு நம்ம பிரிஞ்சு போனாலும் சகோதரர் சகோதரர் தான். இங்கே எத்தனையோ பேர் நம்ம சிப்லிங்ஸ் கூட சகோதரர் கூட நல்லா சண்டை போட்டுட்டு நல்லா இதில் தான் இங்கே வந்து சர்ச்சில் இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சகோதர சகோதரிகள் கூட நம்ம எப்போவுமே ரொம்ப அன்பாக இருக்கணும். அப்போ தான் கடவுள் அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு நம்ம அதில் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 7:59 அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொன்னாங்க. அப்பவும் அவர் என்ன சொல்றாரு, இப்போ நம்மளெல்லாம் யாராவது 2 வார்த்தை பேசினாலே நல்லா கோபம் வரும், நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படி. அதுலேயும் நம்ம கூட பிறந்தவங்க யாராவது நம்மளை அடித்து விளையாடினாலே கோபம் வரும். ஆனால் ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொன்ன பிறகும் ஸ்தேவான் என்ன சொன்னார்னா, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது அப்படி என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு. யாராவது ஒருவர் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 7:60. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்போ நம்மளுக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணால் உடனே சொல்லுவோம்,
நீ வந்து நல்லாவே இருக்க மாட்ட, நீ அப்படி போயிருவ அப்படி போயிருவ. அப்படி இல்லை. இது ஸ்தேவான கல்லெறிஞ்ச பிறகும் ஸ்தேவான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, முழங்கால் அவர் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, இவங்கள மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்ட்டு அவரு ஏசப்பாவோட ஒரு சாயலா இருந்து அவர் அப்படியே பேசினார். அப்போ நம்மளும் என்னது அதே மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். நம்மளும் ஏசப்பாவை மாதிரி நம் நம்மளும் அவரோட ரோல் மாடல் மாதிரி நம்ம நடந்துக்கணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிதாவே என் ஆவியை கைகளில் ஒப்படைத்தேன் அப்படின்னா, எப்பவுமே நம்ம என்ன ஒரு சுச்சுவேஷன்னாலும் ஜீசஸ் நம்ம கிட்ட இருக்காரு, ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. நம்ம அவரு கூட இருந்து எல்லாமே இதா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி போனோம் அப்படின்னு இருந்தா நம்மளுக்கு எல்லாமே நல்ல பாத்வேயா இருக்கும். நம்மளோட எல்லாம் ஸ்ட்ரகிளான காரியங்கள் எல்லாமே ஈஸியா இருக்கும். இன்னுமே நிறைய பேர் நம்மளோட ஆவியை எங்க கொடுத்துருக்கோனே தெரியாது. எல்லாருமே மனிதர்கள் இடத்துல தான் கொடுத்து வச்சிருப்போம். நீ எனக்கு இதை பண்ணா நான் உனக்கு இப்படி இருப்பேன், அப்படி இல்லை. நம்மளுக்காக இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையிலே சிந்தி ஆணிகளால் அறையப்பட்ட ஏசப்பா கிட்ட நம்மளோட ஆவியை நம்ம எப்பவும் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க கொடுத்து பாருங்க, அதோட அற்புதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும், அனுபவம் இல்லாதவங்க இன்னும் கடவுளிடத்துல ஒன்றி வரணும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நேரத்தில் கூட இயேசுவே இவ்வளவு நேரம் அழகாக ஏசப்பா இந்த 7 வார்த்தைகளையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு திராணியை தந்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த இடத்துல கூட ஏசப்பா நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா, ஆனாலும் உங்க வார்த்தையை கேட்பதற்காக தாகமாக இருந்தோம் அப்பா. இந்த நேரம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலம் என் தேவன் வெளிப்படுங்க அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான நேரம் முழுவதும் என் தேவன் வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே.